வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜா வெளுத்து எடுத்து குருமூர்த்திட்ட இருந்து அந்த சிலையை மீட்டு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு கொண்டுட்டு வராங்க. அதோட சிவனாண்டி முத்துவேல் தொலியை கலத்தி கொண்டு விடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. ஒரு பொம்பளை காலில் என்ன விழ மன்னிப்பு கேட்க வச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ராஜாவை கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. அதோட எல்லார்கிட்டையும் விழுந்து மன்னிப்பு எல்லார் முன்னிலையே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்குறாங்கங்க. சிவனாண்டி நம்ம சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்து கூட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன், அதை வாபஸ் வாங்கிட்டேன், கண்டிப்பாக நடக்கும், நானே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பஞ்சாயத்து கூட்டத்தில் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள் இந்த சிவனாண்டி பேச்சை கேட்டு உங்களை சந்தேகப்பட்டது அந்த தெய்வத்தை சந்தேகப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோமா, இந்த ஊருக்காக நீங்கள் எவ்வளவோ செய்திருக்கீங்களே, அதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்காம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட பார்க்கணுன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி என் மருமக இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ பார்த்தியா என் மருமகளே செய்யறேன்னு என் பேரை நிரூபிச்சிட்டான் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்லினேன். பேரை நான் கிளவி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினேன். என்ன சாமுண்டேஸ்வரி பார்க்குறா, என் பேத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணனால இது பேரன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒருவேளை இந்த ராஜ சேதுபதியோட பேரை நான் இருப்பானோ அப்படின்னு தீபாவதிகிட்ட ஃபோனை போட்டு கேட்குறாங்க. நான் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் அங்கேருந்து ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தீபாவதி சொல்லுறாங்கங்க. ஆனால் எப்படியாவது நான் இந்த கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு அடுத்த செகண்டே உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம ஒரு அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணான்னு சொல்லலாங்க. சவுத் ஆஃப்ரிக்காக்கார மாதிரி நம்ம மயில் வாகனத்தை கெட்டப் பண்ண நம்ம ராஜா பிளான் பண்ணிட்டாங்க. அதோட அந்த ஆப்பிரிக்காக்காரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆப்பிரிக்காரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அந்த சிலையை குருமூர்த்திட்ட வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த நபரை கண்டுபிடிச்சி அந்த ஆளை அப்படியே மயக்கமடைய வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த 10 ரூபாயை நோட்டு கிழிஞ்ச ரூபாயை எடுத்துகிட்டு வராங்க. அதை கொடுத்தா தான் இந்த குருமூர்த்திட்ட இருந்து சிலையை வாங்க முடியும். அப்போ தான் குருமூர்த்தி நம்மளை நம்புவான், இவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த ஆப்பிரிக்காக்காரன் அப்படின்னு நம்புவான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட ஸ்கெட்சி படி அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு நம்ம மயில் வாகனுக்கு அந்த ஆப்பிரிக்காக்கார கிட்டப்போ போட்டுக்கொண்டு கூட்டிக்கிட்டு வராங்க. இங்கே குருமூர்த்திட்ட அந்த பாதி 10 ரூபா நோட்டை கொடுக்குறாங்க. ஓ, நீங்கள் தான் அவங்க, கன்ஃபார்ம் ஆகிட்டு, இப்போவே சிலையை எடுத்துகிட்டு தாரேன் அப்படின்னு ஒரு கிணத்துக்குள்ளே அம்மன் சிலையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த சிலையை அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்து குருமூர்த்தி நம்ம மயில் வாகனத்திட்ட காட்டுறாங்க. நம்ம ராஜா பார்க்குறாங்க. அடடா, நம்ம கோயிலில் காணாமல் போன சிலை கண்டிப்பாக அது குருமூர்த்திட்ட தான் இருக்குன்னு சந்தேகப்பட்டது கரெக்ட் ஆகிட்டு, இப்போ கண்கிட்ட அந்த சிலை தெரியுது. கண்டிப்பாக இதை மீட்டு அப்படியே பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு போய் நம்ம அத்தை எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம ராஜா நினைக்கிறாங்க. அதோட நம்ம ராஜா என்ட்ரி கொடுக்காங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்தோன்னே சும்மா கடுப்பாராங்க குருமூர்த்தி. நம்ம இவன் தான் இந்த சிவனாண்டி சொன்ன நபராக இருக்கோம், இவன் தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதானே, இந்த ஆப்பிரிக்காக்காரன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கறனால இவன் செக்கை வச்சுட்டானே அப்படின்னு கதிகலங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் குருமூர்த்தியை வெளுத்தி கட்டி, இது ஊரில் காணாமல் போன கோயில் சிலை, நீ சிவனாண்டி முத்துவேல்கிட்ட வாங்கியிருக்க, இதை அப்படியே பஞ்சாயத்தில் கொண்டு நிப்பாட்டினாதான் எங்கள் அத்தை எந்த தப்பை செய்யலை, இந்த சிலையை திருடுனது சிவனாண்டியே முத்துவேல அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க நம்ம குருமூர்த்தியை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவேலு இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நிச்சயமாக குருமூர்த்தி வேறு ஆளுக்கு இந்த சிலையை விற்றுருப்பான், எப்படியும் அந்த டிரைவர் பையன் குருமூர்த்தியை கண்டுபிடிச்சி சிலையை மீட்டு பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு வர போகிறதில்ல, அந்த கிளவி உயிரை விட போகிறா, கும்பாபிஷேகம் நடக்காமல் போவோம், சாமுண்டேஸ்வரியை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறாங்க. இவ்வளோ ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சிருக்கோம் சித்தப்பா அப்படின்னு சொன்னோம்னா, ஆமாம் மகனை, நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம இந்த டிரைவர் பையன் நம்மளுக்கு ஆப்பு வச்சாமல இப்போ அவனுக்கு நம்ம வேட்டு வச்சிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க.
நம்ம குருமூர்த்தியை கொண்டு சிலையோடி வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட நிற்கிறாங்க. அந்த நேரம் தான் குருமூர்த்தியை பார்த்து வாயை பிளக்குறாங்க. என்ன இவன் சிலையை கொண்டுட்டு ஓடிப்பான்னு பார்த்தா இவன் நம்மளை நோக்கி சிலையை கொண்டு வந்துட்டு இருக்கான். எது நடந்துச்சுன்னு உண்மை தெரியலையா அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் தான் நம்ம ராஜா வராங்க. சிவனாண்டிக்கு சட்டையை சொட்டையை முறிச்சு 5-6 அடி கொடுத்து வெளுத்து எடுத்துகிட்டு வராங்க. வாடா பஞ்சாயத்துக்கு, நீ என் அத்தை மேலே பழிய போட்டுட்டு நீ இந்த சிலையை விற்றுருக்க இல்லை இவன்ட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுத்துக்கிட்டு போகிறாங்கங்க. பஞ்சாயத்து கூட்டம் வந்து கூடுது. நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. நம்ம சந்திரகலா கலங்கி நிற்கிறாங்க. நம்ம கணவர் வந்து இப்படி அடித்து இந்த டிரைவர் போய் இழுத்துட்டு வரானே. பஞ்சாயத்து கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடியும் வந்து சிலையை திருடுன்னு நான் தான் திருடி சாமுண்டேஸ்வரி மீது பழியை போட்டு கும்பாபிஷேகத்தை நிப்பாட்ட பார்த்தேன் அப்படின்னு வந்து உண்மையை சொல்ல வைக்கிறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தா இப்போ எல்லார் முன்னாடியும் எங்கள் அத்தை காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து நம்ம சிவனாண்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அதோட ஒரு பொம்பளைகிட்ட என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டால உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி வந்து அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தா தீபாவதி சபாஸ் சரியான ஆளாக தான் இருப்பான் போல். இந்த ராஜா அவன் வந்து அவங்க அத்தைக்கு ஒன்றுனா எவ்வளோ தூரம் போய் வந்து அந்த குருமூர்த்தியை கண்டுபிடிச்சி அந்த சிலையை மீட்டிட்டு வந்திருக்கானா இவன் பயங்கர ஆள். நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பலமே இந்த ராஜாவாக தான் இருப்பான் போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவதி அருண்டு போய் நின்று நிற்கிறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ஊர் மக்கள் முன்னாடி வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னா இப்போ வாக்குதாரே இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும், அதுவும் வந்து கண்டிப்பாக நானே வந்து நடத்தி தருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த அம்மாவோட மகிமையை பார்த்தீங்க. நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னால் உங்களையே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தருவேன் அப்படின்னு வந்து சொல்ல வச்சுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. விடிஞ்சா கும்பாபிஷேகம் அக்காவுக்கு இந்த ராஜாவை பற்றி உண்மையாவது வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தீபாவதிகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏதாவது வந்து விஷயம் தெரிஞ்சுதா நாளைக்கு கும்பாபிஷேகம், அதுக்கு முன்னாடி இந்த ராஜாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன் தீபாவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு தெரியாது. நான் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் தான் அவனை வந்து விசாரிக்கிறதுக்காக இங்கே வேலைக்காரங்க மாதிரி நடித்து இருக்கேன். ஆனால் இந்த கிளவிக்கிட்ட இருந்து ஈஸியாக உண்மையெல்லாம் வரலை. ஆனால் வந்து ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சொல்லலாமா சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தீபாவதி தாராளமாக சொல்லலாம், என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் சாமுண்டேஸ்வரி உங்களுக்கு இருக்க பலமே வேறு யாரும் கிடையாது, நீங்கள் ராஜா அந்த மாப்பிள்ளை தான் உங்களுக்கு இருக்க பலம். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அதெல்லாம் தூள் கலப்பி உங்களை வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காருன்னா அது வந்து நிச்சயமாக ராஜா மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து இந்த ராஜா மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக இந்த கிழவியோட பேரனா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம ராஜாவோட தோலை உரிச்சி காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா அடுத்த கட்ட பிளானை வந்து நிறைவேற்றதுக்கு இருக்காங்க. நம்ம ராஜா கும்பாபிஷேகம் மாமா கையால் நடஞ்ச மறுநொடியே அத்தை கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க.